வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்களை வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் என வரவேற்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொட்டை மாடியில் தரை போடுறது. கடந்த ஒரு 2-3 வீடியோவை பார்த்துருப்போம். மொட்டை மாடியில் ஓடு போடுறது எப்படி, ஓடு போடாதனால எப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி நம்ம புது வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுவோம், இல்லை G+1 பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஒரு 4 வருஷம் கழித்து மேலே வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி விடும்போது அந்த 3 வருஷம் 4 வருஷம் மழை தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு நம்ம அதை மொட்டை மாடியை ரெடி பண்ணணும். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது. இப்போது வீடியோவில் மொட்டை மாடியில் நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம அது வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு மழை தண்ணி அதுவாக போகிற அளவுக்கு நம்ம ரூஃப் லெவலிங் கொடுக்கல இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி சிப்ஸ் வச்சு காங்கிரீட் மாதிரி தர வலித்து அதை ஃபினிஷிங் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ரூஃப் கூல் டைல் வந்துருச்சு. சாதாரண வெதரிங் டைலு நம்ம ஆல்ரெடி கேரளா ஓடணுவாங்க, அதுவும் கூட லே பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம லே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலவு அதிகமாகும். ஸோ செலவை குறைச்சி டெம்பரவரியாக நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த சிப்ஸ் வச்சு காங்கிரீட் போடுறது. ரெண்டாவது, இது கலவை வச்சு காங்கிரீட் போடலை, அதாவது கலவை வச்சு வாட்டம் கொடுக்கல. இது டைரெக்டாக சிப்ஸ் காங்கிரீட் போட்டு அதையே அதாவது மிஷின் போட்டு நைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நாளைக்கு ஃப்யூச்சரில் மேலே பில்டிங் கட்டணும் அப்படின்னா இதை நம்ம டெமாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம இப்போ வாட்டத்துக்காக மழை தண்ணிக்காக போடுற கலவையை உடச்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டைல் நம்ம லே பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறையா பேஸ்ட்டுகள்லாம் இருக்குது, அதாவது வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த டைல் பேஸ்ட்டு வச்சு லெவல் பண்ணி கொட்டிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கலவை போட்டு இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாடியில் இருக்கிற அந்த பழைய செங்கல், நம்ம மணல் ஜலிச்ச கப்பி வேஸ்ட்டு, இது மாதிரி எல்லாத்தையும் மொட்டை மாடியில் சிமெண்ட் போட்டு கலக்கி போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாட்டம் வச்சு 1 இன்ச்சு 1.5 வச்சு கலவை வச்சு நம்ம மொட்டை மாடி ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பண்ணுன்னா மேலே வீடு கட்டும்போது அதுக்கு மேலே டைல்ஸ் ஓட்டுறது சரியாக இருக்காது. இது ஒரு காங்கிரீட் மாதிரி தான். இது சேம் காங்கிரீட் பேஸ் தான். இது நமக்கு போடும்போது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரெடிமிக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காங்கிரீட் பேஸில் பண்ணுறதுனால நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்டினா கூட டைரெக்டாக இதில் டைல்ஸே லே பண்ணலாம். ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு பேர் தான் காங்கிரீட் ஹெலிகாப்டர். இதுக்கு நிறையா பேரில் சொல்லுவாங்க. பொதுவான நேம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் ஹெலிகாப்டர், அப்படி இல்லை அப்படின்னா காங்கிரீட் பவர் ட்ரோவல். அதாவது நம்ம இப்போது வீடெல்லாம் பண்ணுவோம், அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தரை போட்டிருப்பாங்க, சிமெண்ட் தரை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போது அந்த சிமெண்ட் தரை நைஸ் கொடுக்கறதுக்காக கையில் தான் தேய்ப்பாங்க. நம்ம சின்ன சின்ன ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேசன் தான் கொடூரில் தேய்ச்சி குருமானில் தேய்ச்சி கொண்டு வருவாங்க. ஸோ இது பெரிய ஏரியாவாக இருக்கிறதுனாலையும், இது ப்ளஸ் டெரஸாக இருக்கிறதுனாலையும், அதாவது மொட்டை மாடியாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி மிஷின் வச்சு நம்ம கொஞ்சம் ரஃப் கோட்டிங் கொடுக்குறோம். அதாவது தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்ற ப்ராசஸ்க்காக தான் இது. ரெண்டாவது, இது அவுட்டரில் இருக்கிறதுனால ரஃப்பில் தான் இருக்கணும். அதாவது கொஞ்சம் ஃபினிஷிங் சொரன்னு இருக்கணும். நம்ம அவுட்ரு வாலெல்லாம் பூசணுங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா. ஸோ அந்த கான்செப்டில் இருக்கிறதுக்காக தான் இந்த பவர் ட்ரோவல் மிஷினில் வச்சு நம்ம ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு இன்னும் 2 பேர் கூட சொல்லலாம். பாலிஷ் மிஷின்னு சொல்லலாம், குர்மால்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஏரியாவை 2 மிஷின் கவர் பண்ணிடும். இதே இது நம்ம மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மேனுவலாக பண்ணால் நிறைய தடங்கள் வரும், அங்கங்கே பள்ளம் இருக்கும், மழை தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இதிலே சின்ன மிஷினும் இருக்குது. நமக்கு வீட்டுக்குள்ளேயும் பண்ணணுன்னா கூட இந்த பவர் ட்ரோவலை வச்சு நம்ம
வேலை செய்யலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இது மாதிரி நல்ல நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. இது மாதிரி இன்னும் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மொட்டை மாடியில் தர போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மணல் கப்பி செங்கல் ஜல்லிலாம் போட்டு சிமெண்ட் போட்டு தர போட வேண்டாம். சிப்ஸு வச்சு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வெடிப்பு வரலாம், 1-2 வெடிப்பு வரலாம். பட் வந்து நம்ம மணலில் போடுறதோட கலவையில் போடுற தரையை விட இந்த மாதிரி சிப்ஸில் போடுற தரை வந்து கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும், நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கும். இது எல்லாமே டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான். பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஓடு தான் போட்டாகணும். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள். உங்களுக்கு கட்டுமானம் சம்மந்தமான கேள்விகள் இருந்தாலும் சரி, கட்டுமானம் சம்மந்தமான வேலைகள் இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.